அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் குழம்பு கிராமத்தில் காயை பொரிச்சிட்டு வந்து அப்போதைக்கு செய்வாங்க. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் எப்போவுமே இந்த மாதிரி நீலக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப டார்க் க்ரீனில் இருக்கிறது சாயம் சாயத்தில் முக்கி எடுத்திருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பேல் க்ரீனில் இருக்க மாதிரி காய் பார்த்து வாங்கிக்கோங்க. தோல் மேலே லேசாக ஒரு லேயர் மட்டும் தோல் எடுத்துட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மேலே காம்பியும் கீழே காம்பியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்துட்டு காயை பொடி பொடியாக நறுக்கணும். நீங்கள் சப்போஸ் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா சாப்பரில் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கத்தியில் வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. காய் ஒரு சில பீர்க்கங்காய் கசந்துரும். அதனால் எப்போவுமே பீர்க்கங்காய் மட்டும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காய் அரியிறீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை காய் இருந்தாலும் அந்த சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை இருக்க காயை நம்ம முதல்ல கழிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா காயும் இந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த நறுக்கின பொடி பொடியாக நறுக்கினதை நம்ம குழம்பு வைக்கிறது நான் இன்றைக்கி மண்பானையில் வைக்க போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக எந்த இதில் குழம்பு வைப்பீங்களோ அதில் சேர்த்திக்கலாம். மண்பானையில் இன்னும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும். அதுக்காக மண்பானையில் சேர்த்திக்கிறேன். இதுக்கு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, காய் பார்த்தா நிறைய இருக்கும், வெந்து வந்தால் கம்மியாக இருக்கும், அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு. இந்த சாம்பார் பொடி ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சாம்பார் பொடியில் நாங்கள் விளக்கெண்ணெய் விட்டு பெசரி வச்சுருக்கறனால இப்போ நான் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் சாம்பார் பவுடரில் விளக்கெண்ணெய் விடலைன்னா ஒரு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு நீங்கள் காயை வேக வச்சுக்கலாம். கையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைக்கலாம். இது நல்லா சாம்பார் பொடி உப்பு கூட கலந்து காய் கரைஞ்சி வந்துடும். முதல்ல இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம கையை கழுவுற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா காய் நீர் சத்து அதிகம் உள்ள காய் வேக வேக அதுவே தண்ணி விட்டு வரும். ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா குழம்பு சலசலன்னு இருக்கும், சீக்கிரம் வெந்து வந்துடுங்க அந்த காய். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். சட்டி சூடாகிற வரைக்கும் தான் லேட் ஆகும். சட்டி சூடாகிடுச்சுன்னா சீக்கிரம் குழம்பு சுருண்டில் வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், காயில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இடையில அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பீர்க்கங்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகங்க. அதே மாதிரி நீர் சத்தும் ரொம்ப அதிகம். அது போக விட்டமின் ஏ, சி, அயன், மெக்னீஷியம், விட்டமின் B6 இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது பீர்க்கங்காயில். அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் டயட்டில் பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த குழம்பு கிட்டத்தட்ட 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இதுக்கு குயிக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடலெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு தாளித்து கூடவே கடலைப்பருப்பு உளுந்து செவக்க வறுத்து இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த காலத்துலலாம் காட்டிலேருந்து பொரிச்சிக்கிட்டு புது வெங்காயம் இருந்ததுன்னா அப்படியே அரிஞ்சு போட்டு கையில் பெசரி மண் சட்டியில் போட்டு விறகடுப்பில் வச்சு சுருளை வதக்கி கொடுப்பாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசாதத்தில் அப்போல்லாம் வெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்களாம்மா. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். குழம்பு சாப்பாட்டோட சுடு சாதத்தில் நெய்யோ வெண்ணெயோ பச்சை வெண்ணெயோ போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டைப்பில் நீங்கள் சொரக்காய் குழம்பு கூட வைக்கலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். சொரக்காயும் இதே மாதிரி தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி உப்பு மிளகு பொடி போட்டு பெசரி வச்சுட்டு கடைசியாக தாளித்து கொட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பீர்க்கங்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகம்.
அது இல்லாமல் மெக்னீஷியமும் இருக்குங்க. ஜிங்க், அயன், ரிபோஃப்ளேவின், தயமின் எல்லாமே பீர்க்கங்காயில் அதிக அளவில் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இதை எடுக்கும்போது உங்களுக்கு உடம்புல சத்துக்கள் நிறையா சேரும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு காய் எடுத்தேன். அது கூட வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்து செய்யும்போது தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். நான் இங்கே அந்த கிடைச்ச போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சாப்பாட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரியறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் நியூட்ரிட்டிவ் வேல்யூவோடு கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.